கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, மீண்டுமாக வேதாகம செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். Think on these things. எவைகளை என்று நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையாருக்கு எழுதின கடிதத்தில் 4வது அதிகாரம் 8-9 வசனத்திலே நாம் இவ்விதமாக படிக்கின்றோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையாருக்கு எழுதின கடிதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இதே போல கொரிந்து சபையாருக்கு எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலேயே நாம் பார்க்கலாம். எபேசு சபைக்கு எழுதியிருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே கூட நாம் பார்க்கிறோம். மேலும் தெசலோனிக்கே சபைக்கும் எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியிலே நீங்கள் எவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியவைகள் இவைகள் தான். கடைசியாக சகோதரரே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இவைகளை நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். முதலாவது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ட்ரூ. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். இந்த ஊழியத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை தேர்வு செய்தார். எப்படி? உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். உண்மை உள்ளவன் இடத்திலே அநேக காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்படும். ஏனென்றால் அவன் உண்மையாய் இருக்கின்றான். எனக்கு அன்பானவர்களே, இக்காலகட்டத்திலே நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனையோ தவறான காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தேவையற்ற காரியங்கள். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர். அதனால நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஹானஸ்ட். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாய் இருக்க வேண்டும். ஒரு மூப்பன் ஒழுக்கம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தையே நடத்த அறியவிட்டால் அவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களையே சபையிலே மூப்பர்களாக நாம் நியமிக்க வேண்டும் என பவுல் அழகாக ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆக தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையிலே
ஒரு மூப்பனானவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகல நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த விதமான சத்தியத்திலே நாம் வளர்ந்து பெருகும்படியாக வேதாகமும் எதிர்பார்க்கிறது. மூன்றாவது காரியம் நீதி, ஜஸ்ட். 2 தீமோத்தேயு 4:8 நாம் பார்க்கிறோம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். எல்லாருக்குமே அதை தந்தருள்வார். எதை? நீதியின் கிரீடத்தை. ஆக நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நாம் சிந்திக்க வேண்டுமா? இன்றைக்கு நீதியான காரியங்களை அநேகர் நோக்கி பார்ப்பதில்லை. வருவது வரட்டும், என்ன ஊரில் இல்லாத காரியத்தையா செய்துவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நீதியோடு நியாயம் தீர்ப்பார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நீதிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இவைகளையே நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பக்கூடிய எல்லோருக்குமே அதை தந்தருள்வார். நீங்கள் நானும் அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாக இந்த உலகத்திலே உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் எதற்காக ஒழுக்கமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டீர்களா? எதற்காக உண்மை பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டீர்களா? எதற்காக நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டீர்களா? அப்பொழுதுதான் நமக்கு வாடாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் அந்நாளிலே தந்தருள்வார். உலக பிரகாரமான உலக மனிதனை போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக போவோம் என்றால் நீதிக்குரிய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. 4வது கற்பு, பியூர். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையே தேவையில்லை, அவர்கள் ஆதாயம் செய்யப்படுவார்கள். எப்படி? உங்களுடைய கற்புள்ள நடக்கைகளை பார்த்து. எனக்கு அன்பான சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எதற்காக தேவன் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார்? உதவியாக இருக்கும்படியாக, எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும்படியாக ஏற்ற துணையை அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு ஏற்ற துணையாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறும். இன்னைக்கு அநேகருக்கு கீழ்ப்படுகிறார்கள், தங்களுடைய கணவன்மாருக்கு கீழ்ப்படிய தவறி விடுகிறார்கள். அந்த குடும்பத்திலே ஓயாத ஒழுக்கு, சண்டை, சமாதானம் இல்லை. நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆக வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய புருஷர் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், உங்களுடைய பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, அவர்களுக்கு போதனை செய்ய வேண்டியதே அவசியம் இல்லை. உங்களுடைய அந்த நடக்கையை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவார்கள், சபைக்கு வருவார்கள். என்னுடைய மனைவி எவ்வளவாக என்னை நேசிக்கிறாள், எவ்வளவாக எனக்காக ஜெபம் பண்ணுகிறாள், நானும் அந்த குடும்பத்திற்கு ஆகாதவனாக இருக்கின்றேன், இனிமேல் என்னை நான் முழுவதுமாக மாற்றிக்கொள்ளுவேன் என்று கணவன்மார்கள் அநேகர் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது? உங்களுடைய பயபக்தி உள்ள நடக்கையினாலே தான் அவர்களை ஆதாயம் செய்ய முடியும். மற்றபடி நீங்கள் அவர்களுக்கு தங்கமாக சம்பாதித்து கொடுத்தாலும் கூட அதனாலே அவர்கள் ஆதாயம் செய்யப்பட முடியாது. கற்புள்ள நடக்கைகள் என வேதம் சொல்லுகிறது. 5வது காரியம் அன்பு, லவ். வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தான் இருந்த,
ஆனால் ஆதியில் இருந்த அன்பை காட்டிலும் இப்ப நீ குறையாக இருக்கின்றாய். இதுதான் உண்மை அன்பானவர்களே. நாம் முதலாவது விசுவாசத்திலே நல்லா இருக்கிறோம். நம்முடைய பிகினிங் ஃபெய்த் மிக ஸ்ட்ராங்காக அசிபாரம் போட்டதாக இருக்கிறது. நாளடைவிலே அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு அந்த சபைக்கு எழுதும்போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆக அன்பு உள்ளவைகள் எவைகளோ அவைகளே நீங்கள் சிந்தியுங்கள். அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். தன்னிடத்தில் வந்த ஒருவருமே அவர் புறம்பே தள்ளவில்லை. தேவனும் தம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் கொடுத்து அன்பு கூர்ந்தார் என வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த அளவுக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம்? அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதனால அன்பு உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தியுங்கள். ஆறாவது காரியம் நற்கீர்த்தி, குட் ரிப்போர்ட். 3 யோவான் 3வது வசனத்திலே காயினை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் காயினை பற்றி குறிப்பிடுகிறார். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்கிறார். உன்னுடைய அன்பை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது யோவான் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார். எப்படி என்றால், சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். ஒரு நல்ல ரிப்போர்ட் எப்படி இருக்க வேண்டும்? நம்மை பற்றி மற்றவர்கள் நற்சாட்சி சொல்ல வேண்டும். நற்சாட்சி என்றால் சத்தியத்திலே, கிறிஸ்தவத்திலே, உண்மையிலே அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் காயினை குறித்து அழகாக ஒரு நற்சாட்சி கொடுக்கின்றார். நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் சந்தோஷம் அடைகிறார். எதனாலே? சபை சத்தியத்திலே வளரும் போது, ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறார்களே, வளர்ச்சி அடையும் போது, உலக பிரகாரமான ஆஸ்திகள் பெருகும் போது அல்ல, அவர்கள் சத்தியத்திலே வளர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் அதுதான். நம்ம எல்லாம் பணக்காரர்களாக மாற்றும்படியாக அவர் வரவில்லை. நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து மீட்டு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக, சாட்சி உள்ளவர்களாக நிலைநிறுத்தத்தக்கதாக அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அதை சிந்தியுங்கள். சத்தியம் மேலானது. அதனால்தான் எங்கும் சத்தியம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையினாலே இந்த காயினை போல சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்கள். 7வது காரியம் புண்ணியம் என்று பார்க்கிறோம். பி எனி வெற்றி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நாமும் நலமான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். யார் செய்த புண்ணியமோ இப்பொழுது நாங்கள் நன்றாய் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார். நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார், சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். ஒருவரை அவர் புறமே தள்ளவில்லை. எல்லாருக்கும் அவர் நன்மைகளை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, அதே குணம் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். நாமும் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அப்பொழுது ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கின்றதா? அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக பெருக வேண்டும் அன்பானவர்களே. 8வது காரியமாக நாம் பார்க்கும்போது புகழ். பி எனி பிரைஸ். ரோமர் 13வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைக்கல்ல
துர்க்கிரியலுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நமக்கு புகழ்ச்சி எவ்விதமாக வரும்? நாம் செய்த நன்மைகள் மூலமாக. இன்னைக்கு அநேகர் தங்களை புகழுகிறார்கள். எதற்காக? மாய்மாலமான ஒரு புகழ்ச்சி, முகஸ்துதிக்காக புகழ்வார்கள். அந்த விதமான புகழ்ச்சி அல்ல. நாம் செய்யக்கூடிய நன்மைகளை சிலர் கண்டு அதன் மூலமாக நம்மை புகழ வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு புகழ்ச்சி. ஆகையினால்தான் நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாது இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக அதிகாரிகள் இருக்கிறார்கள், எங்களை நெருக்குகிறார்கள், எங்களுக்கு இடையூறு பண்ணுகிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அப்படி செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களுடைய நன்மை ஒருபோதும் மறந்து போகாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார். அவரை அந்த அரசு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அரசு பண்ணுவதற்கு கூட பயப்பட்டார்கள். ஐயோ, எல்லாரும் எதிராக வந்து விடுவார்களே. அவராலே குணமாக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆகையினாலே அவரை எளிதிலே அவர்களாலே அரஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் எங்கும் நன்மை செய்து கொண்டே இருந்தார். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே நமக்கு கிடைக்க சமயத்திற்கு தக்கதாக விசுவாச குடும்பத்தாருக்கு கூடுமானால் எல்லாருக்கும் நான் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த படியாக நீங்கள் புகழை சம்பாதிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 9வது காரியம் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே? நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். Do those things which you have both learned and received and heard and seen in me. நீங்க எதையெல்லாம் என்னிடத்திலே கற்றுக்கொண்டீர்களோ, அதை அடைந்து கொண்டீர்களோ, அதை கேட்டு கொண்டீர்களோ, கண்ணார பார்த்து கண்டு இருக்கிறீர்களோ, அவைகளையே செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் ஒரு அற்புதமான ஊழியம். இயேசுவினிடத்தில் எதை கற்றுக்கொண்டார்களோ, எதை பெற்றுக்கொண்டார்களோ, எதை கண்டு கொண்டார்களோ, அவைகளே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவைகளை நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால இவைகளையே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி நீங்கள் சிந்திக்கும் போது 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். எப்பொழுது? இவைகள்லாம் நாம் சிந்திக்கும் போது. The God of peace shall be with you. அப்பொழுதுதான் தேவன் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலே 10 விதமான காரியங்களை நாம் தியானம் செய்திருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது உண்மை உள்ளவைகள் எவைகளோ. வாழ்க்கையிலே உண்மை என்பது மிக மிக அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். உண்மை எதுவோ அவைகளையே நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது ஒழுக்கம். ஒழுக்கம் மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, ஒழுக்கத்தை தான் எல்லோருமே விரும்புகிறார்கள். ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை பள்ளிக்கு நாம் அனுப்புகிறோம். ஒழுக்கம் வர வேண்டும், நல்லொழுக்கம் வர வேண்டும். இன்னைக்கு எந்த விதத்திலுமே ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வேலைக்கு நம்ம போறோம், இவர் நல்லா வேலை பார்ப்பாரா, இவர் ஒழுக்கமா இருப்பாரா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அந்த ஒழுக்கம் மிக முக்கியம். இவர் ஒழுக்கமா இருப்பார் என்பதை குறித்து இன்னொருத்தர் சர்டிபிகேட் கொடுப்பாரு என்றால் அது அவர்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப நல்லவருங்க, அவரை நீங்க சேர்த்துக்கோங்க, எங்களிடத்துல பணி செய்யும் போதெல்லாம் அவரு நல்லபடியாக இருந்தார், மிக நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு சகோதரி என்று ஒழுக்கத்தை குறித்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். அதே போல நீதி, அதாவது நீதிக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும். பிறனுடைய பொருளை இச்சிக்காமல் கொடுக்கப்பட்ட நிர்வாகத்திலே உண்மை உத்தம் உள்ளவர்களாக இருந்து நீதிக்காக போராடுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம். கற்பு என்று நாம் பார்க்கும்போது கற்புள்ள நடக்கையினாலே நாம் ஆதாயம் செய்யப்படலாம். அருமையான சகோதரிகள், உங்களுடைய நடக்கையினாலே கணவன் ஆதாயம் செய்யப்பட முடியும் என்பதை கூட நாம் தியானம் செய்தோம். அதே போல அன்பு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அதே போல நீங்களும் நானும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
அன்பு திரளான பாவங்களை மூடும் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்பாக பேசுங்கள், அன்பை அநேருக்கு எடுத்து சொல்லுங்கள். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். சபையிலே அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அன்புதான் மிகவும் உறுதியானது, நிலையானது. மற்ற எல்லாமே ஒழிந்து போய்விடும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பை பற்றி கொள்ளுங்கள். நற்கீர்த்தி, குட் ரிப்போர்ட், நற்கீர்த்தி மிகவும் அவசியம். சத்தியத்திலே நடக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நடக்கிறார்கள், சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள். எத்தனையோ கூட்டங்களை நாம் பார்க்கிறோம், சத்தியத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய கூட்டங்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதான் உண்மை. முயலுக்கு 3 கால் என்றால் யாராவது நம்ப முடியுமா? அதை போலதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். தாங்கள் பேசுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்து அநேகர் போதகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, வேதாமத்துக்கு திரும்புங்கள். பேக் டு த பைபிள். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறபடியாக அந்த சத்தியத்திலே நாம் நிற்க வேண்டும். மேலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், புண்ணியம், நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூடுமான வரைக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டுமா? நன்மை செய்வதை நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நன்மை செய்யுங்கள். மேலே நம்ம என்ன பார்க்கிறோம்? புகழ் என்று பார்க்கிறோம். புகழ், வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. தன்னைத்தானே புகழ்வது நல்லதல்ல. மற்றவர்களாலே புகழப்பட வேண்டும். நாம் நன்மை செய்து நியாயப்படியாக நாம் நடக்கும்போது ஒருவேளை நமக்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எவ்வளவுதான் நமக்கு இடையூறு பண்ணாலும் கூட இவர்கள் நல்லதே செய்கிறார்களே, இவர்கள் கற்றுக்கொண்ட காரியத்தில் உண்மையாக இருக்கிறார்களே. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்குமாக அவர் நன்மை செய்கிறவராகவே தான் இருந்தார் இந்த பூமியில. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட ஒரு கல்வனை ரட்சிக்கிறார். எல்லோருமே அவர் மன்னிக்கிறார். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறார். அதை போல நாம் இருந்து கொண்டு நன்மை செய்ய வேண்டும். மேலும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் இந்த கடைசி நாட்களிலே இந்த 10 விதமான காரியங்களை குறித்து சிந்தை உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக அப்பொழுது பிதாவாகி தேவ நீர் அவர்களோடு கூட இருப்பேன், சகல ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய ஆசீர்வதிப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட இவைகளே அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கத்தக்கதாக வேத சத்தியத்தின் வழியாக அவர்களை வழிநடத்தல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எங்கே அன்பு உண்டோ அங்கே வாழ்வு உண்டு, எங்கே வாழ்வு உண்டோ அங்கே நம்பிக்கை உண்டு. Where there is love, there is life. Where there is life, there is hope. அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியானது வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். கொலோசியர் 3:16 சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்ற வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் வசனம் என்ற டைட்டிலை நாங்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபையார் மூலமாக வெளியிடப்படுகிறது. கிறிஸ்துவின் சபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கிபி 33 எருசலேமிலே முதலாவது 3000 அங்கத்தினர்களோடு துவங்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபையின் தலைவராக இருக்கின்றார். மத்தேயு 16:18 சொன்னபடியாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த சபையை முதலாவது துவக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்திலே ரோமர் 16:16 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று. இந்த சபை கிறிஸ்து இயேசுவினாலே முதலாவது துவக்கப்பட்டது.
கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லக்கூடிய சபையாக இது இருக்கின்றது. உலக அளவில் இந்த சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவார்களோ அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னமானது இருக்கின்றது. எருசலேமிலே வெளியேறப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல் வைக்கப்பட்டது. அந்த கல்லிலே விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த மூளைக்கல்லை சீயோனிலே பிதாவாகிய தேவன் வைத்தார். அந்த சபையிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையிலே திருமுழுக்கு பெறுகிறவர்களை கர்த்தர் தாமே ரட்சித்து அவருடைய சபையிலே சேர்க்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 நாம் வாசிக்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரே அவருடைய சபையிலே சேர்க்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் இந்த சபையிலே சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா, ஒரே ஆவியானவர், ஒரே சபை என எபேசியர் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வேத சத்தியங்கள் அடங்கிய புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். 9443558041 என்ற மொபைல் எண்ணோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது SMS மூலமாக உங்களுடைய முகவரிகளை அனுப்பி தாருங்கள். நாங்கள் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தமிழ் மாத இதழ் மற்றும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அவைகளையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால் ரூபாய் 300 செலுத்தி அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி என்ற தபால் வழி வேத பாடம் எங்களிடத்தில் இருக்கிறது. 6 பகுதிகளை கொண்ட அருமையான ஒரு வேத பாடம். ரூபாய் 100 செலுத்தி அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தபால் வழியிலே அவைகளை பயின்று ஒரு அழகிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய திருச்சித்தத்தின்படியாக வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர்களை உருவாக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலில் சேர்த்து பயன்பெறலாம். உங்கள் பகுதியில் வேதாகம பாடசாலை மற்றும் சகோதரிகள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்த விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து சத்தியத்தை அங்குள்ளவர்களோடு கூட சேர்த்து பகிர்ந்து கொள்வோம். சபை வளர்ச்சிக்கு, உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபை உருவாவதற்கு அது மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் துவங்கி இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கெத்செமனே கார்டன் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் கூடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து வருகிறோம். அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம். கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாம். எங்களுடைய மொபைல் எண் 9443558041 மற்றும் 6379350509 என்ற மொபைல் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் இந்த மொபைல் எண் மூலமாக தொடர்பு கொண்டு
எங்களை இல்லத்திலே வந்து சந்திக்கலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று செல்லலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம்.